ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு. நான் இப்போ வந்து பீக்கங்காயும் குச்சி கருவாடும் போட்டு செய்கிறது எப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு வந்து தேவையான பொருள் அரைக்கிறதுக்கு தேங்காய் சில்லு, பூண்டு, மஞ்சத்தூள், வத்தல், சீரகம், சோம்பு இதெல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் வந்து இந்த காயை கட் பண்ணி அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன்ல அதையும் நல்லா கழுவிட்டு எண்ணெயை ஊற்றி நல்லா வதக்கி அதையும் எடுத்து வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு, ஒரு பச்சை மிளகா, தக்காளி எல்லாத்தையும் போட்டு அதையும் வதக்கணும். வதக்கிட்டு இந்த காய் இருக்குல்ல, காயை போட்டு அதை வதக்கிட்டு கருவாடை நல்லா ஊற வச்சு நல்லா கழுவணும். கழுவிட்டு அந்த கருவாடையும் போட்டு அப்படியே நல்லா கிண்டணும். கிண்டிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மசாலா தூக்கி அதில் ஊற்றணும். ஊற்றிட்டு நான் கொஞ்சம் போல் சமையல் மசால் தூள் அதையும் கொஞ்சம் போட்டு நல்லா மசால் பொடியும் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கி காய விட்டு அப்படியே இறக்கி வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா ருசியாக இருக்கும். நான் வந்து இந்த தோலையும் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் துவையல் பண்ணி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, நல்ல ருசியாகவும் இருக்கும். அதுவும் நான் வந்து எப்படி செய்கிறேன்னு சொன்னால், கொஞ்சம் 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்புனா 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, வத்தல், புளி, பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்து அரைச்சி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்ல ருசியாக இருக்கும். இந்த சேனல் பிடிச்ச